ஹாய், திஸ் இஸ் எல்எஸ்எஸ் ஆரி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நெட் கிளாத் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ நெட்டு வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணுமா, கீழே வச்சு ஸ்டிச் பண்ணணுமா, எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் பிகினருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பிகினருக்கான வீடியோ. ஸோ நெட் கிளாத் வந்து நம்ம எந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த கிளாத்துக்கு மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுமா, கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுமா, எது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத தான் ஃபுல்லாக நான் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை காமிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து நம்ம கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெட் கிளாத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஷேப்லலாம் நம்ம பண்ணலான்னா, ஸ்கொயர் ஷேப், சர்க்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், இது மாதிரி இந்த ஷேப் மட்டும் இல்லை, என்ன ஃப்ளவர் டிசைன் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஷேப் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பேக் சைடும் வச்சு பண்ணி பார்ப்போம், கீழேயும் வச்சு பண்ணி பார்ப்போம். அதாவது மேலே நெட் கிளாத் வச்சு நம்ம பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் கீழே நெட் கிளாத் வச்சு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்றதையும் கடைசியில் சொல்கிறேன். ஸோ எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் சர்க்கிள் போட்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக சின்னதாக பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணுன்றதுக்காக. நீங்கள் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது நம்ம பெருசாக பண்ணுவோம். ஸோ சின்னதாக பண்ணிக்கிறேன் நான். இது மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நெட் கிளாத்து இது மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நெட் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணோம். ஸோ பின் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். நான் எப்பயுமே வந்து மோஸ்ட்டாக இது மாதிரி சேஃப்டி பின் தான் எடுப்பேன். ஊக்கு தான் நான் எடுத்து போடுவேன். ஏன்னா நம்ம தைக்கும் போது இப்படி கையை நம்ம ஆட்டுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம கையை வந்து குத்திடும். எனக்கு அந்த பயம் இருக்குது. அதனால் நான் வந்து இது மாதிரி ஊக்கில் தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து பின் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இது மாதிரி எப்பயுமே வந்து நிறைய ஊக்கு வாங்கி வச்சுப்பேன் இதுக்குன்னே. ஸோ இது மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கையில் குத்தாது. நான் அந்த பின் வந்து கையில் குத்திடும். நம்ம இப்படியே விட்டு எடுத்து வச்சுருப்போம். ஸோ இப்படி நம்ம இது பண்ணும்போது குத்திடும். அந்த பயம் இருக்கிறதுனால நான் வந்து சேஃப்டி பின் தான் வச்சுப்பேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்களும் சேஃப்டி பின் வச்சுருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம கை வந்து எந்த அடியும் படாது, குத்திக்காது. ஸோ சேஃபாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜரியில் வந்து அந்த சர்க்கிள் சுற்றி போட்டுக்கலாம். இதுவே பெரிய சர்க்கிளாக இருக்குது, நான் ஒரு சின்ன சர்க்கிளாக வந்து நானே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை வந்து அந்த 2 கிளாத்தையும் வந்து அட்டாச் பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டெயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுலாம் நெட் கிளாத், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அது மாதிரி தான் வந்து நிறைய பேர் டிசைன் கேட்குறாங்க. இது மாதிரி நெட் கிளாத் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ பிகினருக்குலாம் வந்து அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும் அது மாதிரி ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அந்த ஆர்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி செயின் ஸ்டிச்சு நல்ல குட்டி குட்டியாக நெருக்கி போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஸோ ஏன்னா அப்போ தான் 2 கிளாத்தும் வந்து ஜாயிண்ட் ஆகும். ரொம்ப இடையே போடக்கூடாது. இது மாதிரி ஷேப் கொண்டு வரப்பெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக தான் போடணும். ஸோ எண்ணாட் போட்டு கூட லாக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதே கண்டினியூ கூட பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது மேலே நெருக்கி ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். நான் கொஞ்சம் இடையவே போடுறேன். ஆனால் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது நெருக்கி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தானே காமிக்க சொல்லிட்டு கொஞ்சம் இடையே தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் அந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து நான் நெட்டை வந்து கட் பண்ணல. கடைசியாக வந்து நான் கட் பண்ணும்போது எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது கொஞ்சோண்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அடுத்த இது தைக்கிறதுக்காக. ஸோ விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ மேலே வச்சு நெட் கிளாத்தை அட்டாச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நெட் கிளாத்தை கீழே வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃப்ரேமை திருப்பிக்கிறேன். ஸோ இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சர்க்கிள், நீங்கள் நெட் கிளாத் மேலே தான் வரையணுமா அப்படிலாம் இல்லை, நீங்கள் இதிலே வரைஞ்சிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா
நெட் கிளாத் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், அதனால தெரியும். ஸோ இந்த இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அதே ப்ராசஸ் தான் இதுவும். பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி பின் போட்டுட்டு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி பின் போட்டிங்கன்னா நம்ம கையில் குத்தாது, அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பின் கொடுத்தீங்க, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்த மாதிரி கீழே ஒரு பின்னு, அதுக்கப்புறம் சைடில் அதை இழுத்த மாதிரி எல்லாம் 4 சைடு இழுத்து நல்லா டைட்டாக போடணும். எங்கேயுமே வந்து இந்த நெட் கிளாத்தில் லூஸ் வரக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இழுத்து டைட்டாக போடணும். ஸோ இதில் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஸோ இது வந்து பேக் சைடு நம்ம இந்த இடத்துல ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டோன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து தெரியாது. ஃப்ரண்ட் சைடில் என்ன இருக்குது, பேக் சைடில் போட வேண்டியது ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஏன்னா இது வந்து பேக் சைடில் நம்ம நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பேக் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிக்கணும். தான் இப்போ திருப்பிக்கிட்டேன் பாருங்கள், இதே மாதிரி திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். இல்லைனா இதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ போடுறோம் பாருங்கள், இது வந்து அதில் வந்து இதிலே போட்டுப்போம், இதில் வந்து திருப்பி வச்சு நம்ம போடணும். அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம், பின்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் இதையும் நான் வந்து ஒட்டை கட் பண்ணல, கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறதுக்காக நான் இது மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுறேன். ஸோ எது ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை காமிக்கணும், அதுக்காக நான் விட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நெட் வச்சும் ஸ்டிச் பண்ணியாச்சு, பேக் சைடு நெட் வச்சும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எது ஃப்ரண்ட் எது பேக்குன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பேக் சைடு, ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன், பேக் சைடு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து பேக் சைடு. ஸோ இதில் வந்து நம்ம ஒட்டை வந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பேக் சைடு தானே, நெட்டு பின்னாடி இருக்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம டிசைனும் போடுவோம், அதனால் நம்ம ஒட்டை கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதான் ஃப்ரண்ட் சைடு, உங்களுக்கு டிசைன் தெரியுதா பாருங்கள். ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீடில் லைட்டாக அந்த நூல் மட்டும் தெரிகிற அளவுக்கு ஈத்துட்டு இந்த கட்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த கட்டர் வந்து ஈஸியாக இருக்கும், இது மாதிரி கட் ஒர்க்குலாம். ஸோ நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் கீழே இருக்க நெட்டை வந்து லைட்டாக கூட பற்றக்கூடாது. ஸோ இது மாதிரி லைட்டாக மேலே இந்த ஃபஸ்ட்டு நூலை மட்டும் தூக்கினிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிளாத் மட்டும் மேலே வந்துடும். அப்படி லைட்டாக நீங்கள் பொறுமையாக கட் பண்ணலாம், இதுக்கு ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ கொஞ்சமாக டைம் எடுத்து கட் பண்ணுங்கள். ஸோ நான் பெருசாக பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து ரொம்ப குட்டியாக பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி கட் ஒர்க்குலாம். ஸோ நம்ம சிசரோட இது நல்லாயிருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது சின்ன பிசுறு இருந்தால் ஓகே, ஆனால் நீங்கள் வந்து பிசுறு இல்லாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம கட் ஒர்க் வந்து இந்த பத்தி வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுப்போம்ல, அது மாதிரி இதில் பண்ண முடியாது, ஏன்னா நெட் இருக்குல்ல. ஸோ அதில் லைட்டாக பட்டாலும் போயிடும். அதனால் நீங்கள் சேஃபாக கட்டராலே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதனால தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல நெட் கிளாத்தே தெரியாத மாதிரி தான் கட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸஸாக இங்கே நெட் கிளாத் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வெளியே இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி அதை எடுத்துக்க போகிறோம், ஒட்டை கட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இப்போ ஒட்டை கட் பண்ணும்போது நடுவில் ஹோல்ஸ் வரும்போது நம்ம கையை விட்டுனா அது வந்து பிரிஞ்சிட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் சைட் திருப்பி
இப்போ ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி கட் பண்ணோம் அதே மாதிரி ஒரு நூலை மட்டும் பிடிச்சி மேலே இழுத்து மேலே இருக்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். கீழே நெட்டுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல். நல்லா பாருங்கள், ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இப்போ இதுனா நெட் கிளாத் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து டைட்டாக போடணும். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைப் மாடலில் வந்து நம்ம நெட் கிளாத்தை ஒட்டை பிடிச்சி நம்ம கட் பண்ணலை, அதனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை சுற்றி நம்ம ஒர்க் வரும். அதனால் நெட் கிளாத் வந்து இருந்தாலும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது இதில் பண்ணது வந்து அந்த மேலே வந்து அதையும் நம்ம ஒட்டா நெட் கிளாத் ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம், இங்கேயும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நடுவில் ஹோல்ஸ் கையை விட்டுனா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நெட் கிளாத் வச்சு நம்ம ஃப்ரண்ட் வச்சு தச்சிருக்கோம், ஸோ பின்னாடி வச்சும் தைச்சிருக்கோம். இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்ககிட்ட எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் சின்னதாக 2 பண்ணியாச்சு. இப்போ இது வந்து மேலே வச்சு நம்ம தைச்சிருக்கோம். ஸோ இங்கே எங்கேயுமே வந்து எக்ஸஸாக ஃபேப்ரிக்கே விடலை. ஸோ இப்போ நெட் கிளாத்தே வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்போம், ஆனாலும் இது ஒட்டை பிடிச்சி நம்ம நெட் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல நம்ம கையை விட்டாலோ இல்லை நம்ம கஸ்டமர் வந்து சேஃபாக வச்சுருப்பாங்களான்னு தெரியும், ஆனால் ஆரி ஒர்க்னா சேஃபாக தான் வச்சுருப்போம். ஸோ ஒரு டவுட் இருக்கும், ஸோ இது கட் ஆகுமோ, இந்த நெட் வந்து பிரிஞ்சு வந்துடுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது பண்ணும்போது இப்போ நம்ம மேலே பண்ணும்போது ஸோ இந்த ஸ்டிச்சஸ் ஒட்டியும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து எந்த இதுவுமே கிடையாது, இப்போ நம்ம ஒட்டி இருக்கும். ஸோ இப்படி நம்ம கை விடும்போது இங்கே லூஸ் விடும்போது இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் நீங்கள் ஒழுங்காக போடலைன்னா கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த சைடில் மட்டும் இப்படி நெட் கிளாத்து வந்து தொங்கும், அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்லைனா இதுக்கு இன்னொரு வே பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸஸாக கொஞ்சம் துணி விட்டுட்டு ஸோ அதில் வந்து நம்ம இதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி பண்ணோன்னா அப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆனால் அதுலேருந்து நம்ம இங்கே கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் கட் பண்ணணும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா எப்போ வேணாலும் அது பிரிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஒட்டை பிடிச்சி வெட்டியிருக்கோம், அதனால் இது வந்து ரிஸ்க்கு தான், ரொம்ப சேஃபாக இருக்காது. ஸோ இது வந்து நம்ம பேக் சைடு வச்சு தைச்சிருக்கோம். இது ஏன் நான் சேஃப்னு சொல்கிறேன்னா, ஸோ 2 ஒர்க்குமே பண்ணால் சேம் ஃபினிஷிங் தான் வரும். ஸோ ஃபினிஷிங்கில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பிசுறு இருக்குல்ல, இந்த பிசுறு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சேம் இதுலேயும் அதே நீங்கள் பிசுறு இல்லாமல் தான் கட் பண்ண போகிறீங்க. ஸோ 2 சைடுமே 2 டிசைனுமே சேம் லுக் தான் வரும். நம்ம பிசுறு இல்லாமல் கட் பண்ணுறது தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி பண்ணால் ஃபினிஷிங் அழகாக இருக்கும், இப்படி பண்ணால் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும், அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே ஒரே ஃபினிஷிங் தான். ஃப்ரண்ட் எது வைக்கணும், பேக் எது வைக்கணும், அதான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த சைடு நம்ம கட் பண்ணியிருக்கோம், பின்னாடி திருப்பி ஸோ பேக் சைட் பாருங்கள், பேக் சைட்லேயும் வந்து கிளாத் இருக்குது. ஸோ இப்படியே இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே பீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பீட்ஸ் ஒர்க் பண்ண மாட்டோம், பின்னாடி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பீட்ஸ் ஒர்க் பண்ணுவோம், இது நம்ம ஒட்டாவும் பிடிச்சி வெட்டலை. ஸோ இப்போ நம்ம இங்கே கையை விட்டாலும் இந்த துணி கிழிஞ்சால் மட்டும்தான் அங்கே வந்து கேப் தெரியுமே தவிர ஸ்டிச்சஸ் பிரிஞ்சாவோ அது எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நல்லா பாருங்கள், அதில் வந்து நம்ம ஃபேப்ரிக், அதாவது இந்த ப்ளவுஸோட கிளாத்தையும் நம்ம கட் பண்ணியிருப்போம், நெட்டையும் வந்து
இந்த ஃபேப்ரிக் கிளாத்தையும் கட் பண்ணியிருப்போம், நெட்டையும் வந்து ஒட்டா நம்ம கட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து அது ரிஸ்கில் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கை மட்டும்தான் ஒட்டா கட் பண்ணியிருப்போம். நெட்டில் இந்த ஃபேப்ரிக்கை ஒட்டா கட் பண்ணியிருந்தால் கூட நம்ம இங்கே டிசைன் போட்டுட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கும் இந்த நெட்டுக்கும் இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே டிசைன்லாம் போட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த ஃபேப்ரிக்கும் இங்கேயும் நிறைய ஜாயிண்ட் இருக்கும். ஆனால் இதில் அது மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து சேஃபாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம டைரெக்டாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான். ஏன்னா இது வந்து கீழே கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி மேலே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து கீழே கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா வந்து மேலே தான் வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இப்போ பாருங்கள், ஃப்ளவர் வந்து பின் சைடு இருக்குது, எம்ப்ராய்டரி போட்ட ஃப்ளவர். ஸோ இது பேக் சைடு, அதனால் நம்ம இங்கே சிக்ஸாக இதுக்கு வந்து நான் வந்து இதிலே பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வந்து ரஃபாக தானே போடுறேன்னு சொல்கிறதுக்காக பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பேக் சைடு திருப்பிக்கிட்டு அகெயின் இங்கே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டு இதுக்கப்புறம் இங்கே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இது வந்து ஒரு வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லைன்னா நீங்கள் கீழே நெட் கிளாத் வந்து சுருக்கம் வருதா என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சுருக்கம் வரும், சம்டைம்ஸ் சுருக்கம் வரும். நம்ம இதுவே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணினீங்கன்னா சுருக்கம் வர்றது தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே போட்டு ஒரு இது எடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து சுருக்கமே கிடையாது. அதுக்கப்புறமா தான் நம்ம இங்கே திருப்பி ஸ்டிச் போட போகிறோம். அதனால் சுருக்கம் வராது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீட்டாக இருக்கும், டேமேஜ் ஆகவே ஆகாது, பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஒரு ஒர்க் எடுத்தோன்னா அது கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கஸ்டமருக்கு சேஃபாக கொடுக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இதுதான் வந்து எனக்கு நெட்டட் கிளாத்தில் சேஃபாக தோண டிசைன். ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேக்குன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ எது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற வேறு பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது வந்து என்னோடய ஒப்பீனியன், இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற பிகினர்ஸ்க்கும் அந்த கமெண்ட் பார்த்துட்டு ஸோ இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கரெக்டாக ஆவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எது வந்து பெஸ்ட்டு, எது வந்து நல்லா இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எஃப்னா வந்து ஃப்ரண்ட்டில் நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, பின்னா பேக்கில் நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டுனா எஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பேக்கில் ஸ்டிச் பண்ணுறது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா பின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.